வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாரம்பரியமான கொள்ளு தோசை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொள்ளு தோசை செய்யறதுக்கு கொள்ளு 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. கொள்ளுல குப்பை மண் இருக்குங்க, நல்லா புடச்சி எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கொள்ளளந்த டம்ளரில் பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துருக்குறேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். அரிசியும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சிடலாங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. கொள்ளு 4 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. பறைச்சிக்கலாம், மாவு அரைச்சிக்கலாம். ஊற வச்ச தண்ணி அதோடையே வெந்தயத்தை ஊற்றி அரைச்சிடலாங்க. கூடவே அரிசியும் சேர்த்திக்கலாம். நல்லா அரையிட்டு அது கூட கொள்ளையும் சேர்த்திக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. நைஸாக மாவு நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த பதத்துலேயே மாவு எடுத்துக்கலாங்க. கொள்ளு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த மாவில் இட்லிங்கோடு ஊற்றிக்கலாங்க. மாவை நல்லா கலக்கி வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 மணி நேரம் புளிக்கட்டுங்க. 3 மணி நேரம் மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொள்ளு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு மாவில் சேர்த்துக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 வரமிளகா, 2 சில் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். சீரகம் சின்ன வெங்காயம் போடுறதுனால கொள்ளு தோசை ரொம்ப மணமாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் தேங்காயும் நல்லா அரைச்சாச்சுங்க. இது மாவு கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தோசைக்கல் சூடாயிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா ஏகமாக பரத்தி விட்டுறலாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் கொள்ளு தோசைன்னா ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க. ஸ்பீடாக வச்சா தோசை கருகி போயிடும். கொள்ளு தோசை நல்லா வேகணுங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆயில் நான் ஊற்றிக்கிறேங்க. கொள்ளு தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசை எடுத்துக்கலாங்க. இது மாதிரியே எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். உடம்பு பருமலாக இருக்கிறவங்க தினம் நைட்டுங்க 1 ஸ்பூன் கொள்ளு ஊற வச்சு வெடியால் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தால் உடம்பு குறையுங்க. இதே அளவுகளோட கொள்ளு தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் கொள்ளு தோசைக்கு தக்காளி குருமா இன்றைக்கி செஞ்சுருக்கிறேங்க. கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாங்க. கொள்ளு தோசைக்கு தக்காளி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.